நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து வலைப்பேச்சு புரோக்கர் பிஸ்மி என்கிற நபர் ஜூலை 3ஆம் தேதி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சீமான் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட 100 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு அவதூறை அள்ளி வீசிட்டு போனால் அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சமூக ஊடகங்களில் பிஸ்மிக்கு தொடர் செருப்படிகளை கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பிஸ்மி தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு எதிராக ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை அவதூற பரப்பிக்கிட்டு இருக்காரு. அவர் மீது வழக்கு பதிவு அப்படிங்கிறத காவல்துறையை இந்த நீதிமன்றம் செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குன்றது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் நீதி அரசர்கள் விஜய்க்கு வந்தா ரத்தம் சீமானுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ விஜய் குறித்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு அந்த எம்எல்ஏவை கைது பண்ணி சிறையில் அடைக்க தெரிஞ்ச காவல்துறைக்கு சீமான் அவர்கள் குறித்து இந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தனமாக அவதூற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை ஸ்டாலின் அவர்கள்ட்ட 100 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு இந்த பிஸ்மி பேசினதுக்கு இந்த தமிழக காவல்துறை ஏன் வழக்கு பதிவு பண்ணல, ஏன் எஃப்ஐஆர் போடல, உங்களுக்கு நாங்கள் 24 மணி நேரம் டைம் தர்றோம், அதுக்குள்ள இந்த பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் இந்த 2 பேர் மேலையும் தக்க நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக காவல்துறை பிஸ்மி மீது 5 பிரிவுகளின் கீழே வழக்கு அப்படிங்கிறது பதிவு பண்ணுது. எஃப்ஐஆருங்கிறது பிஸ்மிக்கு எதிராக போடப்படுது. பிஸ்மி இந்த 5 பிரிவுகளின் கீழே காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சதுனால எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. பிஸ்மி தலைமறைவாகி அதுக்கடுத்து ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணி ஜாமீன் வாங்கி முன்ஜாமீன் சைடு ஜாமீன் பின் ஜாமீன் அப்படின்னு விஜய் ஒரு படத்தில் டயலாக் சொல்லுவார்ல, எல்லா ஜாமீனும் எடுத்து வச்சுக்க யூஸ் ஆகும். பிஸ்மி பேசினப்பே சொன்னோம், நம்ம கண்டிச்சோம். பிஸ்மி வாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆடு புழுக்க போட்ட மாதிரி பேசாத, அவதூறுகளை அள்ளி வீசாத, ரூட்டு மாஃபியா கும்பலுக்கு கீழே செயல்படாத, அவங்க சொல்றாங்கன்னு நீ பாட்டுக்கு வாயை விடாத, நாங்கள் வழக்கு போட்டோம்னா நீ களிதான் திங்கணும் அப்படின்னு இந்த பிஸ்மியை நம்ம தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னும் சொல்ல போனா இந்த பிஸ்மியை ஏன்பா ஸ்டாலினும் சீமானும் உட்காந்து ஒரே சோஃபால பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று நீ விளக்கு கிழக்கு பிடிச்சு பார்த்தியா? ஸ்டாலின் அவர்கள் சீமானுடைய காதுல, சீமான் 100 கோடி ரூபாய் உங்களுடைய சுவிஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணனே, அது உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு ஸ்டாலின் சீமான்கிட்ட சொன்னாருன்னு நீ பாத்தியா? பின்னாடி நின்று விளக்கு பிடிச்சியா? இல்ல சீமானோட உடம்புல ஏதாவது மைக்ரோஃபோனை இன்ஸ்டால் பண்ணி சீமான் என்ன பேசிட்டு இருக்காருன்னு ஒட்டு கேட்குறியா? உனக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சிச்சு? எந்த ஆதாரம் வச்சிருக்க? ஏதாவது ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? சீமான் 100 கோடி வாங்கினாரு அப்படின்னு இருக்கியா? அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? குரல் பதிவு ஏதாவது வச்சிருக்கியா? இதெல்லாம் நான் கேட்கல. கோர்ட்டில் பிஸ்மியை நிற்க வச்சு நாக்கோ பிடுங்கிட்டு சாகிற மாதிரி கேட்பாங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில்? தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவராக சீமானவர்கள் இருக்காருங்கிறத நீதிபதி பதிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மட்டும்தான் மானம் அப்படிங்கிறது இருக்கா? அவர் தான் தமிழ்நாட்டில் மான நஷ்ட வழக்கு அப்படிங்கிறத போடணுமா? விஜயை யாராவது அவதூறா பேசிட்டா, விஜயை யாராவது ஒருமையில பேசிட்டா பாஞ்சு கைது பண்ணக்கூடிய காவல்துறை ஏன் சீமான் அவர்கள் குறித்து அவதூறா பேசுறப்போ நாங்கள் வழக்கு கொடுக்கும்போது காவல்துறை எடுக்க மாட்டேங்குது? நாங்கள் கோர்ட்டு டைரக்ஷனுக்கு போய் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு சீமான் அந்த மாதிரி அவதூறா பேசிட்டாங்க, நாங்கள் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி அதில் உண்மையிலே சொல்கிறேன், மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா அவர்களுக்கு நம்ம உண்மையிலே பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படிங்கிறத ஒரு நீதிபதி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் சீமானுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் சீமான் அவர்கள் 15 வருடமாக மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு நபர். அவர் மேலே அவதூறு அள்ளி யாராவது வீசுறாங்க அப்படின்னா மினிமம் விசாரணையாவது நீங்கள் நடத்திருக்கீங்களா? சம்மன் கொடுத்து, எப்பா பிஸ்மி இங்கே வா, சீமான் குறித்து அவதூறாக பேசியிருக்கிறிய, எதன் அடிப்படையில் பேசின, ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த காவல்துறை அப்படிங்கிறது செஞ்சுதா? முன்னாடியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது
நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நம்ம எழுப்பிக்கிட்டே இருந்தோம். ஆனால் முதல் முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை அப்படிங்கிறது பண்ணியிருக்கு. ஏன்னா 2 வழக்குகளில் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பிரிவு அப்படிங்கிறது பண்ணி விட்டுருக்கு. ஒன்று, விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட 41 பேர் குடும்பத்திற்கு அரசாங்க வேலை வழங்குறேன் அப்படின்னு கரூரில் வந்து ஒரு விழா நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அரசாணையை வழங்கினாரு. அது செல்லாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தரப்பில் தீரன் திருமுருகன் அவர்கள் பதிவு பண்ண ஒரு வழக்கில் வந்து அதில் அவர் மட்டும் இல்லை, ஒரு 3 பேர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருந்தது. அதற்கு இந்த வலைப்பேச்சு அந்தரன் ஒருத்தர் இருக்கான், அவன் வாய்களையே பேசுகிறான். நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக வழக்கு போட்டு வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றது பாதிக்கப்பட்ட கரூரிலே உயிரிழந்த அந்த 41 பேருக்கு எதிராக தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, விஜய்க்கு எதிராக நீங்கள் வெற்றி பெறல. இந்த வலைப்பேச்சு அந்தனை, இந்த பிஸ்மி, இவங்கெல்லாம் அறிவோட தான் பேசுகிறாங்களா இல்லை மூளையை கழட்டி வச்சுட்டு பேசுகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. எப்பா விஜயுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது அங்கே கூடக்கூடிய நபர்கள் எல்லாமே விஜயுடைய கட்சிக்காரர்கள். அங்கே உயிரிழந்தவர்கள் எல்லாருமே ஒரு கட்சி சார்பில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க உயிரிழந்ததற்கு எப்படி அரசாங்க வேலைங்கிறது கொடுக்க முடியும்? இழப்பீடு கொடுக்கலாம். 10 லட்சம் கொடுத்தீங்க, திமுக தரப்புலேருந்து 2 லட்சம் பணம் கொடுத்தாங்க, அதை நம்ம கொடுக்க வேணான்னு சொல்லலை. ஏதோ ஒரு மூலையில் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவனுடைய வேலையை நீங்கள் தட்டி பறிக்கிறீங்க. ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உன் வீட்டில் வந்து நீ ஸ்வீட்டு பண்ணுறது எந்த அளவுக்கு தப்போ அதே போல் உன்னை பார்க்கணும், உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு அரசியல் ரீதியாக கூடி அங்கே ஒரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ரூல்ஸு, ரெகுலேஷனு, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 இது எல்லாமே மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வச்ச வாதமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நீதியரசர்கள் இதில் வந்து வரம்பு மீறி தாவேகா செயல்பட்டிருக்கு. அதனால விஜய் அவர்கள் கொடுத்த அரசாணை செல்லாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. சீமானவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு பதிவு பண்ண நீதியரசர் விக்டோரியா அவர்களை நம்ம மனமாற பாராட்டுறோம். அதே நேரத்தில் காவல்துறை நாம் தமிழர் கட்சி தரப்பு வழக்கு கொடுத்தப்பவே பிஸ்மிக்கு எதிராக வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுத்திருக்கலாம். கோர்ட்டு டைரக்ஷன் போய் கோர்ட்டு வந்து காவல்துறையை வந்து ஒரு நாள் டைம் கொடுத்து அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க 5 பிரிவின் கீழே பிஸ்மி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணதோட நிறுத்திராம பிஸ்மியை மிக விரைவில் கைது செய்து அவருக்கு தக்க தண்டனையை, அவர் பேசின அவதூறுக்கு அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை சட்டத்தின் முன் நிறுத்தி காவல்துறை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அப்படின்னா உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகளுமே பாராட்டப்பட வேண்டிய நபர்கள் தான். ஒரு அரசியல் தலைவர் குறித்து வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, கேமரா இருக்கு அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததை யாருமே பேசிட்டு போயிட முடியாது அப்படின்றதுக்கு இந்த பிஸ்மிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தொடங்கிய வழக்கு அப்படிங்கிறது ஒரு சிறந்த உதாரணம். இதுக்கப்புறம் சீமானவர்கள் குறித்து எவனாவது ஒருத்தன் அவதூறு பரப்பணும், கேவலமாக பேசணும், இல்லாததை பேசணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா இன்னைக்கு பிஸ்மிக்கு ஏற்பட்ட அதே நிலை தான் நாளைக்கு அந்த நபருக்கும் ஏற்படும் அப்படின்னு எச்சரித்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் மாண்புமிகு நீதியரசர் தமிழ்நாட்டில் சீமானவர்கள் தவிர்க்க முடியாத தலைவர் என்று புகழாரம் சூட்டியிருப்பது, பிஸ்மி மேலே காவல்துறை 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்தது, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.